இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மாறண்ணன் தான் கலைஞரோட மனசாட்சின்னுவாங்க. இல்லை, உண்மையான கலைஞரோட மனசாட்சி யாருன்னா ஐயா வீரபாண்டியார். ஆளினை வந்து பதவியில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு வீரபாண்டிய ஆறுமுகம் சொல்லலை, கலைஞர் சொல்லி அவர் சொன்னார். அந்த அளவுக்கு வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து தயாளு அம்மா மேலே பாசமாக இருந்தாரா? அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, அவர் கூடயே இருப்பாங்க. அவங்க வீட்டில் எத்தனையோ அவங்க கையெல்லாம் சாப்பிட்ருக்காரு. தயாளு அம்மா சொல்லி தான் கேட்டார், கலைஞர் சொல்லி ஐயா வீரபாண்டியார் கேட்கல, மறுத்துட்டார். அவர் மட்டும் அன்றைக்கி போயிருந்தாருன்னா இன்னும் பிளவு பெருசாக இருக்கும். என்ன சொன்னாங்க தயாளு அம்மா வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கிட்ட? அழுதாங்க, அது மட்டும் தெரியும். கையை பிடிச்சி தம்பின்னு அழுதாங்க. அந்த அழுகைக்கு தான் அவர் கட்டுப்பட்டு நின்னார். சேலமே அவர் கண்ட்ரோல்? சேலம் இல்லை, அந்த மேற்கு மண்டலமே அவர் கண்ட்ரோல். கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் அவங்க ஊட்டி கீட்டி கோயம்புத்தூர் எல்லாமே அந்த வீரபாண்டியார். அவரோட கண்ணரசிகள் தான் திமுகவே ஆடும். ஏன் கலைஞரே போய்விடுவார் வீரபாண்டியார். ஆமாம், தளபதி ஸ்டாலினுக்கு வந்து பதவி நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கக்கூடாது, தலைவர் பதவி கொடுக்கக்கூடாது தடுத்ததில் முக்கியமான நபர் வீரபாண்டியார். அதனால தான் தளபதி ஸ்டாலினுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை வச்சு செய்தார். சிங்கம் மாதிரி, சேலத்தின் சிங்கம்னா இன்றைக்கும் செல்வ கணபதியாலே நிரப்ப முடியல. எடப்பாடி அவர்களும் சேலம் தானே, அவராலையும் பண்ண முடியல. யாருமே வீரபாண்டியார் நிற்கிற யாருமே கிடையாது இன்றைக்கி. ஒரு பெரிய பொலிட்டிஷியன், இத்தனைக்கும் படிக்காதவர், பெரிய படிப்பறிவு இல்லாதவர், கிங் மேக்கர் காமராஜ் மாதிரி அவர். அங்கே அவர் இருந்து தளபதி ஸ்டாலினால அந்த மாவட்டத்துலேயே அவர் இல்லாமல் நுழையவே முடியாது. அவரோட மரணத்துக்கு என்னதான் காரணம், என்ன ஆச்சு அவருக்கு? அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி பிடிக்கிட்டாங்க. அந்த அவரோட சிங்கத்தின் குட்டியாக இருந்து கூட அவருக்கு வந்து திமுகவில் பெரிய அங்கீகாரம் இருந்தது ராஜாக்கு. அந்த மனவேதனையில் சொல்லி இறந்தார். அண்ணன் தம்பி பாசத்தை சொந்த தம்பி மாதிரி வீரபாண்டியார் நினைச்சார் கலைஞர் ஐயா. ஸ்டாலின் சொல்லி அப்படியே நேர்மறை டிப்பிக்கலாக எதிரியாகவே. அதனால தான் இந்த குடும்பத்தை இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் வச்சு சேர்ந்து வீரபாண்டியார் ஆரம்பம் வாரிசுங்க ஒருத்தவங்க திமுகவில் இல்லை. அந்த அளவுக்கு தெரியனையும் காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் ராஜாந்தர் அவரும் ஆர்ஜலார் பிடிங்கி குடிகாரனாக்கி இவங்க காலி பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ பிரபுனுங்கிறாங்க, அவனையும் ஓரம் கட்டாங்க. அங்கே வந்து சேலத்தில் வீரபாண்டியரோட பேரே இருக்கக்கூடாதுன்னு தளபதி ஸ்டாலின் நினைக்கிறாங்க. ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். இன்னைக்கு பல நேர்காணல்களில், ஏன் நம்மளுடைய நேர்காணல்களில் நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முன்னாள் மினிஸ்டர்கள் வந்து தாவைக்காவில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கீங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கதை. 93, 94 அந்த நேரத்தில் வைகோ அவர்கள் வந்து 18 மாவட்ட செயலாளர்கள் கூட மதிமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்களில் ஒருத்தவராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகமும் மதிமுகவில் இணைய போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஏன் அவர் அந்த நேரத்தில் இணையில? அன்னைக்கு என்ன நடந்தது? அதாவது அன்னைக்கு வந்து மதுராந்தக ஆறுமுகம் பெரிய பெரிய ஆள்லாம் வைகோ கூட போயிட்டாங்க. எதிர்த்து இன்றைக்கி எதை ஆதரிக்கிறாரோ வாரிசு அரசியல் எதிர்த்து தான் அவர் பிளவை உண்டு பண்ணுறாரு. யார்? வைகோ அண்ணா வந்து வைகோ வந்து வாரிசு அரசியல் எதிர்ப்பாக பண்ணுறாரு. இன்றைக்கி அவரே வாரிசு அரசுக்கு அடிமையாயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி வீரபாண்டியார் மேலே வந்து என்ன ஸ்டாலின் மேலே தளபதி ஸ்டாலின் மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி அவருக்கு. அதனால தான் இந்த குடும்பத்தை இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் வச்சு சேர்ந்து வீரபாண்டியார் ஆரம்பம் வாரிசுங்க ஒருத்தவங்க திமுகவில் இல்லை. அந்த அளவுக்கு சரினையும் காலி பண்ணிட்டீங்க. அப்புறம் ராஜாந்தர் அவரும் மார்ஜலார் பிடிங்கி குடிகாரனாக்கி இவங்க காலி பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ பிரபுனுங்கிறாங்க, அவனையும் ஓரம் கட்டாங்கன்னு அங்கே வந்து சேலத்தில் வீரபாண்டியரோட பேரே இருக்கக்கூடாதுன்னு தளபதி ஸ்டாலின் நினைக்கிறார். ஏன்னா அந்த கோபம், இவர் வைகோ கூட போகிறதுக்கு அன்றைக்கி ரெடி ஆகிட்டார். இவங்க தயாளமாக தான் கையில் உழுந்து அழுது பிறண்டு தலைவர் நான் சொன்னால் கேட்க மாட்டான் வீரபாண்டியார், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த அம்மா தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து தயாளு அம்மா மேலே பாசமாக இருந்தாரா? என்ன அந்த பாசத்துக்கு என்ன காரணம்? அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, அவர் கூடயே இருப்பாங்க. அவங்க வீட்டில் எத்தனையோ அவங்க கையெல்லாம் சாப்பிட்ருக்காரு. தயாளம்மா சொல்லி தான் கேட்டார், கலைஞர் சொல்லி ஐயா வீரபாண்டியார் கேட்கல, ஓகே மறுத்துட்டார். அவர் மட்டும் அன்றைக்கி போயிருந்தாருன்னா இன்னும் பிளவு பெருசாக இருக்கும். சேலமே அவர் கண்ட்ரோல்? சேலம் இல்லை, அந்த மேற்கு மண்டலமே அவர் கண்ட்ரோல் தான், சாகர் வரைக்கும். ஆமாம், அதேமாதிரி காரவட்டி கண்ணப்பன் எல்லாமே போயிட்டாங்களே, கோயம்புத்தூர் எல்லாமே. அந்த இப்போ எப்படி அந்த பக்கம் எடப்பாடி சொல்கிறாரோ செங்கோட்டையன் பொறுப்பாளர், அது மாதிரி அவன் அந்த பக்கம் சேலத்தில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் அவன் ஊட்டி கீட்டி கோயம்புத்தூர் எல்லாமே அண்ணன் வீரபாண்டியார் கண்ட்ரோல் தான். அவரோட கண்ணரசிகள் தான் திமுகவே ஆடும். ஏன் கலைஞரே போய்விடுவார் வீரபாண்டியாரை பார்த்தா. ஆமாம், தளபதி ஸ்டாலினுக்கு வந்து பதவி நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கக்கூடாது, தலைவர் பதவி கொடுக்கக்கூடாது தடுத்ததில் முக்கியமான நபர் வீரபாண்டியார். ஓகே, அதனால தான் தளபதி ஸ்டாலின் இப்போ வச்சு அந்த குடும்பத்தை வச்சு செய்தார். என்ன சொன்னாங்க தயாளு அம்மா வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கிட்ட? அது வந்து சொல்ல முடியாது.
அழுதாங்க, அது கூட தெரியும். கையை பிடிச்சி தம்பின்னு அழுதாங்க. அந்த அழுகைக்கு தான் அவர் கட்டுப்பட்டு நின்னார். அது வந்து வரலாறு. ஓகே, உங்கள்கிட்ட அதை பற்றி வீரபாண்டியார் எதுவும் நான் நிறைய வாட்டி அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. என்னுடைய உறவினர் கூட அவர். தனிப்பட்ட முறையில் ரொம்ப அக்ரஸிவான ஒரு நபர் அப்படின்ட்டு. சிங்கம் மாதிரி, சேலத்தின் சிங்கம்னா இன்றைக்கும் அந்த இடத்துல யாராலையும் செல்வ கணபதியாலே நிரப்ப முடியல. எடப்பாடி அவர்களும் சேலம் தானே, அவராலையும் பண்ண முடியல. யாருமே வீரபாண்டியார் நிற்கிற யாருமே கிடையாது இன்னைக்கு. ஒரு பெரிய பொலிட்டிஷியன், இத்தனைக்கும் படிக்காதவர், பெரிய படிப்பறிவு இல்லாதவர், கிங் மேக்கர் காமராஜ் மாதிரி அவர். அங்கே கிரவுண்ட் ஒர்க்கில் அவர் அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமாக அவர் இருந்து தளபதி ஸ்டாலினால அந்த மாவட்டத்துலேயே அவர் இல்லாமல் நுழையவே முடியாது. சேலம் மாவட்டம் மேற்கு மண்டலத்தில் தளபதியோட வேலை பழிக்காது அங்கே. இவர் சொல்கிறது தான் அவரோட கடைக்கண் பார்வையிலே எல்லாம் அப்படி வச்சுருந்தார் கட்சியை. ஓகே, ஒரு இரும்பு மனிதன் சொல்லலாம். சேலத்தில் வந்து ஒரு எஃகு கோட்டையாக தளபதி இவர் வீரபாண்டியார். சார், இன்னொரு விஷயம் வந்து அவருடைய மரணத்தின் போது, அந்த விசாரணையின் போது அவரை செஞ்ச அந்த அலக்களிப்பு தான் அவருடைய மரணத்துக்கு பெரிய காரணம். ஜெயிலில் இருந்தாவே எல்லாருக்கும் அந்த அவதி மன உளைச்சல் எல்லாம் வரும் இல்லையா, அதுக்கும் வந்திருக்கு. அவர் வந்து மிஸ்ஸா கைதி இல்லையா, மிஸ்ஸால் அடிப்பட்டவர், மிஸ்ஸா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுது. கலைஞருக்கு நிகர் ஒரு ஆள் அந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னா அது துரைமுருகன் கிடையாது. ஓகே, வன்னியர்களுக்கு அதிகப்படியாக செய்தவர் யாருன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்தவர் யாருன்னா அண்ணன் வீரபாண்டியார். அவர் வன்னியர் சமுதாயம். ஆமாம், ஆனால் துரைமுருகன் அது மாதிரி எதுவும் செய்யலை. ஓகே, அந்த மக்களுக்கோசம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கோசம் நிறைய செய்தவர் யாருன்னா. ஆமாம், அதுக்கப்புறம் நிறைய செய்தவர் யாருன்னா வாழப்பாடிக்கப்புறம் அதிமுக யாரா நிறைய செய்தவர்னா டிஎம் செல்வகணபதி. இப்போ இருக்கிற சிவி சண்முகம்லாம் வேஷம் போடுறானுங்க. அதே மாதிரி கேபி முன்சாமி வேஷம் போடுறாரு. ஆனால் செல்வகணபதி, டிஎம் செல்வகணபதி அதிமுக எப்படியோ அதே மாதிரி அதை விட மேலே ஒருபடி மேலே சொல்லலாம். அது வீரபாண்டி ஆறுமுகத்தை, சேலம் வீரபாண்டி ஆறுமுகம்னா அப்படி புகழையே இந்த திமுக வந்து மங்கடிச்சிச்சு. ஓகே, வாழ வைக்கிறதும் அவங்க தான், அழிக்கிறதும் அந்த கலைஞரால் முடியாததை தளபதி ஸ்டாலின் வந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ இருக்காங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, செல்லின்னு இறந்துட்டாப்புல. அவர் மதுனால இறந்தாரா? எல்லாருமே அவங்க வீட்டில் குடிக்கிற பழக்கம். தளபதி இவர் வீரபாண்டியார் தவிர பசங்க 2 பேருமே குடி பழக்கம். ஓகே, எல்லா பழக்கமும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், பெண்கள் குடி பழக்கம். அவரோட மரணத்துக்கு என்ன தான் காரணம், என்ன ஆச்சு அவருக்கு? அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி பிடிக்கிட்டாங்க. அந்த அவரோட சிங்கத்தின் குட்டியாக இருந்து கூட அவருக்கு வந்து என் திமுகவில் பெரிய அங்கீகாரம் எதுவும் கொடுக்கல ராஜாவுக்கு. அந்த மனவேதனையிலே சொல்லி இறந்தார் அவர் குடிச்சு. அவருக்கு ஒரு கேஸ்ல மாட்டினாரு, அந்த லாஸ்ட் நேரத்தில் ஒரு அலக்களிப்பு பண்ணதா கேள்விப்பட்டேன். வீரபாண்டியார். ஆமாம், அது அம்மா இருக்கும்போது பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு கேஸில் நிறைய மிஸ்ஸாக பார்த்து வருங்க. அதெல்லாம் பெரிய என்ன கேஸ் சார் அந்த கேஸு? இந்த நான் சொத்து குவிப்பு வழக்கு, நிலகாப்பு, இந்த சுரேஷ் பணமரத்துப்பட்டி சுரேஷ் ஏதோ அவங்க அண்ணன் பையன் ஏதோ போய் அதெல்லாம் வந்து அவர் ஈஸியாக அந்த கேஸ் ஒன்றையும் அவருக்கு தண்டனை பெற்று தரலையே. விசாரணை கைதியாக உள்ளே போனார், விசாரணை கைதியாகவே வெளில வந்துட்டார். அவர் ஜாமீனில் வந்துட்டார். அதனால் அம்மா வந்து யாரை நேரு பண்ணாங்க, அதான் நேரு கேட்டார். யார்கிட்ட? உதயச்சந்திரன்கிட்ட கேட்டார். போன கவர்மெண்ட்டில் நீ என்ன ஆச்சு, என்ன கவர்மெண்ட்டில் என்னவா இருந்தேன்னு கேட்டார். ஒரு ஃபைல் கையெழுத்து போடல உதயச்சந்திரன். தளபதிகிட்ட பேசிங்கன்னு சொல்லிட்டாரு. யாரோ தளபதியை வச்சுன்னு எகிர்றாரு. யார்? ஸ்டாலின். ஆமாம், கே நேரு. நான் போன கவர்மெண்ட்டில் கடலூர் ஜெயிலில் இருந்தேன், நீ எங்கே இருந்தேன்னு கேட்டார். நல்ல பொசிஷன் தானே இந்த உதயச்சந்திரன். ஏடிஎம்கே ஆட்சியில் நீ நல்ல பொசிஷன் தானே இந்த. அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் நீ இருப்ப அதே பொசிஷனில், நல்ல பொசிஷனில். நான் ஜெயிலில் இருப்பேன். நான் சொல்கிறத செய்டானார். அது செய்கிறதா இருந்தால் இங்கே இரு, இல்லைன்னா தளபதிகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாரு இவனை இங்கேருந்து மாற்றுன்னு சொல்லி. நேரு சொல்லி தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிலேருந்து தூக்குனாங்க. நேருக்கு நேராக சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து உதயச்சந்திரன் தூக்குனார். ஆனால் தளபதி ஸ்டாலின் என்ன பண்ண, நீயே ஒரு ஆளை சொல்லணுன்னா அவருடைய சிஷ்யம், அதாவது முருகானந்தம் சொல்லி இப்போ இருக்கார்ல சீஃப் செக்ரட்டரி, அவர் வந்து மாஸ் செக்ரட்டரி இவர் இருந்தார் அசோக்வர்தன் செட்டின்ட்டு. தளபதி ஸ்டாலின் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது அவர் தான் செயலாளர் கார்பரேஷன். அவர் மூலியம் ரெக்கமெண்டேஷனில் வந்தவர் தான் அசோக்வர்தன் செட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் முருகானந்தம். அவர் யாருன்னா உதயச்சந்திரனுக்கு நெருங்கிய நண்பர். இந்த லாபி தான் இந்த திமுக ஆட்சி, அந்த ஐஏஎஸ் லாபி தான் திமுக ஆட்சியை மொத்தமாக வீட்டுக்கு அனுப்பிச்சு போதும். 2006 to 2011 அதானே நடந்துச்சு, அதிகாரிகளுடைய ஓவர் இன்ஃப்ளூயன்ஸு. திமுக 2014 அம்மாவோட ஆட்சி தானே இருந்தது. இல்லை 2006 to 2011 சொல்கிறேன். ஆமாம், அதிகாரிங்க வந்து கலைஞர்கிட்ட நடக்காதுங்க. அது கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சினாவே மக்கள் ஆட்சி, திமுக தொண்டனுடைய ஆட்சி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு தலைவர் வந்து கட்சிக்காரன் எந்த இடத்துலையும் விட மாட்டார். ஓகே, இப்போ இருக்கிற தளபதி ஸ்டாலினோட ஆட்சி வந்து கட்சிக்காரனுக்கு எதுவுமே பண்ணலை. ஓகே, அதான் பிரச்சனை. அதாவது நீ நேர்மையாக ஆட்சி நடத்திட்டேன்னு வச்சுக்க, உன்னை எதுவுமே கேட்க மாட்டான் கட்சிக்காரன். எப்பா தளபதி சுத்தமாக இருக்காரு, நம்ம போய் தைரியமாக ஓட்டு கேட்கலாம், நம்மளுக்கு பரவாயில்ல, யாருமே சம்பாதிக்கல இந்த ஆட்சியில், இது ஒரு தூய்மையான காமராஜ் ஆட்சின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, இல்லை கக்கன் ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பம் மட்டும் சம்பாதிக்குது. இவங்க சுற்றி இருக்கிற நேரு, வேவா வேலு, செந்தில் பாலாஜி,
ஒரு 4-5 மந்திரி நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளை சம்பாதிக்க விட மாட்டாங்க அப்படின்னும்போது அந்த கட்சி தொண்டனுடைய ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தியா. அதுதான் சொன்னேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த முறை திமுக ஆட்சி, அந்த திமுக காரனே ஓட்டு போட மாட்டாங்க ஆட்சி. சரி, இன்னமுமே வீரபாண்டி ஆறுமுகனார் இறந்த அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அதில் கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு அழுதுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசம் இருந்ததா? இல்லை, அண்ணன் தம்பி பாசத்தை சொந்த தம்பி மாதிரி வீரபாண்டியார் கலைஞர் ஐயா. ஆனால் ஸ்டாலின் அப்படியே நேர்மாறாக டிப்பிக்கலாக எதிரியாகவே நினச்சார். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மாறண்ணன் தான் கலைஞரோட மனசாட்சின்னுவாங்க. இல்லை, முரசொலி மாறன். ஆனால் அவர் கிடையாது. உண்மையான கலைஞரோட மனசாட்சி யாருன்னா ஐயா வீரபாண்டி ஆறுமுகம். இது ஸ்டாலினை வந்து பதவியில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு வீரபாண்டி ஆறுமுகம் சொல்லலை, கலைஞர் சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்னதான் இவர் அடங்குவார்ன்றது அர்த்தம், புரியுதா? அதனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பீரமான மனுஷன். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கன் பேரறிஞர் அண்ணா சொன்னார்னா, நாங்கள் அதிமுககாரங்களே பாராட்டுறோன்னா அது உண்மையிலேயே மாற்றான் தோட்ட மல்லிகை. ஓகே, அதுக்கு மனம் உண்டு. இன்னைக்கு அந்த மல்லிகை இதாக இருக்கா? அது மார்க்கெட்டில் இருக்கா? மார்க்கெட்டில் இல்லை, அவ்வளோதான். அது இப்போ தளபதி ஸ்டாலின் வந்து அவரோட ஒரு நினைவிடம், அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துறது, அந்த மாவட்டத்தில் அவருக்கு தெரு செலவு வைக்கிறது, அவரை மறந்தார்கள் சேலம் மாவட்டத்தில். அதனால தான் திமுகவுக்கு சேலம் மாவட்டத்தில் பெரிய எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் 2021 கிடைச்சிது. அது பனமரத்துப்பட்டி, அவர் பேர் இப்போ மந்திரியாக கூட இருக்கிறார், இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவர் தான் இப்போ மந்திரியாக இருக்குது. அதுவும் இப்போ கடைசி வருஷமாக கொடுத்துருக்காங்க. அந்த வன்னியர்கள் பெருமளவு இருக்கிற பகுதியில் ஒரே ஒரு தான் கொடுத்தாங்க. அதுலேயும் அந்த இடத்துல ராஜ்யசபா எம்பி எடுத்துன்னு போய் யாரை கொடுக்குறாங்க, வேற ஒரு சமுதாயத்தை கொடுக்குறாங்க. ஓகே, இது மாதிரி திமுகவில் வந்து தொடர்ந்து வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இருக்கிற துரைமுருகனும் வன்னியர்களுக்கு எதுவும் செய்யாதவர். துரைமுருகனும் ஆல்மோஸ்ட் புறக்கணிக்கப்பட்ட தலைவர் தான். ஓகே, அங்கே வந்து திமுகவில் வந்து வன்னியர்கள் பெருமளவு செய்யக்கூடிய அளவுக்கு சிவச்சந்திரன் கையை கட்டப்பட்டுள்ளது. அந்த இலாக்கா ஃபுல்லாக செந்தில் பாலாஜி கிட்ட இருக்குது. இபி பெரிய இலாக்கா. மது ஆயத்தீர்வு வந்து முத்துசாமி அவரும் கை கட்டப்பட்டிருக்கு. அவர் வன்னியர் இல்லை, இருந்தாலும் சொல்ல வர அவங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால் வன்னியர்களுக்கு இந்த திமுக அரசு வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஓகே. அம்மா வந்து எப்படி கவுண்டர்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, முக்குலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அம்மாவும் வன்னியர்களே பெருசாக என்டாஸ் பண்ணலை. அப்படி இருந்த ஒரே ஒரு வன்னியர் தலைவர் டிஎம் செல்வகணபதி, அவரையும் அம்மா வகிச்சு அங்கே அனுப்பிச்சிட்டு சொன்னாங்க, திமுக போனோடனே இந்த பரிசு மூட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சு கலைஞர்கிட்ட. இங்கே எவ்வளோ கம்பீரமாக இருப்பார் செல்வகணபதி, அங்கே போய் மூட்டை தூக்குறாருனாரு. அதுக்கு அண்ணன் செல்வகணபதி ஒரு பதில் சொன்னார், மூட்டை தூக்குனாலும் பரவாயில்ல, இங்கே கௌரவமாக மூட்டை தூக்குறேன், அங்கே கௌரவம் இல்லாத இருந்தேன்னு சொல்லி அம்மாவுக்கு பதிலடியும் கொடுத்தார். ஓகே. இதெல்லாம் வந்து சேலத்தோட வரலாறு. வீரபாண்டியாரை பற்றி நினைவு கூறும்போது அதுக்கு அடுத்த லெவலில் இந்த டிஎம் செல்வகணபதி வீரபாண்டியாருக்கு நல்ல அதிமுக டஃப் கொடுத்தாரு. அம்மா ஒரு தோப்பாருன்னே சீட்டு கொடுத்தாங்க. எது வாழப்பாடி எடுத்து நிற்கும் போது டிஎம் செல்வகணபதி இவர்கிட்ட வாழப்பாடியாரே மத்திய மந்திரியாக இருந்தவரையே அடித்து தும்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார். அம்மா தோக்கணும்னு கொடுத்தாங்க. இவர் ஜெயிச்சு வந்தோன்னா அம்மா ரசிக்கலை யாரை, டிஎம் செல்வகணபதியை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.